ஹாய், இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிரேசியான சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். கிரேசியாக அப்படி என்ன சொல்ல போகிறேன்னு யோசிச்சிங்கன்னா உண்மையிலே கிரேசி தான். வேர்ல்டு வைடாக மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய சூப்பர் ஸ்டேஷன்ஸ், அதாவது மூட நம்பிக்கைகளை பற்றி தான் பேச போகிறோம். இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டேஷன்னா என்ன, மூட நம்பிக்கை அப்படின்னு பார்த்தாச்சு. ஒரு விஷயம் மூட நம்பிக்கைன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, இதை ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலமாக நமக்கு ஈஸியாக புரிய வைக்கிறாரு பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு. தி ஸ்கின்னர் பாக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு புறாக்களை பயன்படுத்துகிறாங்க. புறாக்களுக்கு சம்மந்தமே இல்லாத சமயத்தில் உணவு கிடைக்கும்போது அது என்ன செயலை செஞ்சுக்கிட்டு இருந்ததோ அதையே திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்குது. உதாரணமாக ரெக்கை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு உணவு கிடச்சிருந்ததுன்னா திரும்ப திரும்ப ரெக்கை அடிக்கிறது. இதே தான் மனுஷங்களும் பண்ணுறாங்க. தற்செயலாக நடக்கக்கூடிய ரெண்டு விஷயத்துக்கு இடையில் ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி காரணத்தை ஏற்படுத்தி அதை தீவிரமாக நம்புறது. உதாரணமாக ஒரு சட்டை போட்டிருந்த அன்றைக்கி ஏதாவது நல்ல செயல் நடக்கும், உடனே அந்த சட்டை தான் எனக்கு லக்கி அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அடுத்தடுத்த நல்ல செயல்களை செய்யும்போது அந்த சட்டையை போட்டுக்கிறது. ஏதாவது ஒரு கெட்டது நடந்தால் கூட அந்த சட்டை போடாதனால தான் கெட்டது நடந்துச்சு அப்படின்னு நம்புறது தான் சூப்பர் ஸ்டேஷன் அப்படின்றது. ஸோ சூப்பர் ஸ்டேஷன் அப்படின்றது நம்முடைய குருட்டுத்தனமான நம்பிக்கையினாலேயும் பயத்தினாலேயும் ஏற்படுறது தான். அதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற காரண காரியத்தை தெரிஞ்சிக்காமையே அதை திரும்ப திரும்ப செய்கிறது. உதாரணத்தோடு சொல்கிறேன், ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவர் சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. அவர் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் அவர் வளர்த்த ஒரு பூனை அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது. அவர் ஒரு கான்சன்ட்ரேஷனாக அந்த ரிச்சுவல்ஸை பண்ண விடலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூனையை கொண்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு ஜன்னல் கதவுல கட்டிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுறாரு. நல்லபடியாக பண்ணியும் முடிக்கிறாரு. ஆனால் பின்தொடர்ந்து வந்தவங்க பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அவர் பூனையை கட்டிட்டு தான் ரிச்சுவல்ஸ் பண்ணார், ஸோ நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரண காரியமே தெரியாமல் அவர் பண்ணிட்டாரு அதனால் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை புரிஞ்சிக்கல அப்படின்றத நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு பூனையை கட்டினதுக்கான காரணம் என்ன, அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதுனால கட்டுறாங்க. ஆனால் ரெண்டாவது அவரை பின்தொடர்ந்து வந்தவங்கெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அவர் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அதே விஷயத்தை திரும்ப செய்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் காரண காரியத்தோட அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா ரொம்பவே சரியாக இருக்கும். ஆனால் எப்போதுமே நம்ம மக்கள் தலைகீழாக தானே யோசிப்பாங்க. அதனால் வேர்ல்டு வைடாக சூப்பர் ஸ்டேஷன் அப்படின்றது நிறையா மக்களால் ஃபாலோ பண்ணப்படுது. அப்படி வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஒரு 5 சூப்பர் ஸ்டேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு கேட்குறதுக்கு ரொம்பவே வியர்டாக இருந்த ஒரு சூப்பர் ஸ்டேஷன் அப்படின்னா கென்யாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய சூப்பர் ஸ்டேஷன். கென்யாவில் வலது உள்ளங்கை அரிச்சதுன்னா பணம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது நம்ம ஊர்லேயுமே சில பேர் உள்ளங்கை அரிச்சதுன்னா பணம் வரும் அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கென்யாவில் ஒருபடி மேலே போயிட்டாங்க. வலது உள்ளங்கை அரிச்சதுன்னா பணம் வரும், இடது உள்ளங்கையை சொரிஞ்சேன்னா அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கேட்குறதுக்கு இது எப்படி இருக்குது பாருங்கள். வலது உள்ளங்கை அரிச்சதுன்னா பணம் வரும் அப்படின்றதே நம்ப முடியல. இதில் இடது உள்ளங்கையை சொரிஞ்சால் எப்படி அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியும்? இது கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கிரேசியாக இருந்தது. அதனால் அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். செகண்டு, ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய சூப்பர் ஸ்டேஷன். ரஷ்யாவில் பறவைகளுடைய எச்சத்தை அதிர்ஷ்டமாக பார்க்குறாங்க. இது நம்ம ஊர்லேயுமே சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மூணாவது, சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டேஷன். பூட்டின ரூமில் ஃபேன் ஓடுனா மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சவுத் கொரியாவில் இருக்குது. ஸோ அதனாலேயே சவுத் கொரியன்ஸ் எல்லாரும் பூட்டின ரூமில் ஃபேன் ஓடாத மாதிரியே பார்த்துக்கிறாங்களாம். அது அங்கே தீவிரமாக நம்பப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டேஷனாக இருக்குது. நாலாவது, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டேஷன். இங்கிலாந்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது ஒரு பறவை மட்டும் தனியாக இருக்கிறத மக்கள் பார்த்தாங்கன்னா அந்த பறவைக்கு போய் வணக்கம் வைக்கிறாங்க. ஏன் வணக்கம் வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேட் லக்கை தடுக்கிறதுக்காக அந்த பறவைக்கு போய் வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைக்கு வணக்கம் வைக்கிறது மூலமாக எப்படி அவங்களுடைய பேட் லக் போகும் தெரியல. எப்போதுமே சூப்பர் ஸ்டேஷன் அப்படின்றது லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். நம்ம பார்க்குற எல்லா சூப்பர் ஸ்டேஷனும் லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. ஃபைனலாக இருக்கக்கூடியது வேர்ல்டுக்கே டான் அமெரிக்கா. அங்கே ஏதாவது சூப்பர் ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். நிறையா சூப்பர் ஸ்டேஷன் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா 13ஆம் நம்பர். ஆமாம், 13 அப்படின்ற நம்பர் அவங்களுக்கு ரொம்பவே அன்லக்கியான நம்பராக இருக்குது. அதனாலேயே யூஎஸில் இருக்கிற நிறையா பில்டிங்கில் 13th ஃப்ளோர் இல்லாமலே கட்டியிருக்காங்களாம். இது கேட்குறதுக்கு ரொம்பவே கிரேசியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 13ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு ரொம்பவே அன்லக்கியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக எல்லா நாட்டிலையுமே எல்லா மக்கள்கிட்டையுமே சூப்பர் ஸ்டேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் நம்ம ஸ்டேட்டில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஏன் நம்மகிட்ட கூட நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கிரேசியாக ஃபாலோ பண்ண சூப்பர் ஸ்டேஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை திரும்ப பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாதவன். பாய்.